அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அடையார் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் மாசி பிரம்மோற்சவத்தில் திங்கள் காலை, அதாவது 10/3/2025 அன்று காலை ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி ஒப்பிலியப்பன் திருக்கோலத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். ஒப்பிலாத அப்பன் நம் ஒப்பிலியப்பன் என்பதற்கேற்ப உயர்ந்த தங்கத்தினாலான கிரீடத்தை அணிந்து கைகளில் சங்கமும் சக்கரமும் ஏந்தியவன, இடது கை தன் திருவடியை சரணமாக பட்டுக என்று காட்டும்படியாக வலது திருக்கையில் மாம் ஏகம் சரணம் பிரஜ, நான் ஒருவனே பரமாத்மா, என்னையே சரணமாக பற்றுவாய் என்ற வாசகத்தை தாங்கி அருள் பாலிக்கின்றார். அழகான சங்கு சக்கரம் இடையில் நாந்தக வாளும் மின்னும்படியாகவும் அழகான மாலைகளும் கௌஸ்துவ ஹாரங்களும் அணிந்து மார்பில் மகாலட்சுமி தாயாரை ஏந்தியவனாக திருத்துழாய் மாலை, அழகான நீலமுத்துக்கள் பதிக்கப்பட்டதாகிய வண்ண மாலைகள், கைகளில் கை வளைகளும் தோல் வளைகளும் சூடியபடி ரோஜா நிறவர்ண பட்டாடையில் எம்பெருமான் வீதி புறப்பாடு கண்டருளினார். அவரது வலது திருவடி அருகே ஒரு காலை மடக்கி திருமண கோலத்தில் பூமாதேவி என்று போற்றப்படுகின்ற மகாலட்சுமி தாயார் காட்சியளிக்கின்றார். மகாலட்சுமி தாயாருக்கு பூமாதேவி என்கின்ற திருநாமமும் உண்டு. திருமண கோலத்தில் பகவானை வணங்கியவளாக பூமிதேவியானவள் ஒரு காலை மடக்கி ஒரு காலை நிறுத்தி அழகான திருமண கோலத்தில் மண்டியிட்டவாறு பெருமானை நோக்கிக் கொண்டு காட்சியளிக்கின்றார். அருகிலேயே மார்க்கண்டேய மகரிஷி பெருமானையே தன்னுடைய மாப்பிள்ளையாக பெற்ற சந்தோஷத்தில் அற்புதமாக ஒரு காலை மண்டியிட்டு பெருமானை வணங்கிய வண்ணம் காட்சியளிக்கின்றார். இத்தகையதொரு அற்புதமான திருக்கோலத்தில் இன்று நம் அனந்த பத்மநாபன் அவர்கள் திருவீதி புறப்பாடு கண்டருளிய வைபவத்தை நாம் காண்போம். இந்த அலங்காரத்தின் சிறப்பு என்ன என்பதை நாம் அனுபவிப்போம். மார்க்கண்டேய கஷேத்திரம் என்றும் தென் திருப்பதி என்றும் பூலோக வைகுந்தம் என்றும் ஆகாஷ நகரி என்றும் போற்றப்படுவதாகிய திருவிண்ணகர் என்று அழைக்கப்படும் ஒப்பிலியப்பன் திருக்கோவில். பெருமாள் ஒப்பிலியப்பன், திருவிண்ணகரப்பன், ஸ்ரீனிவாசன் என்ற பெயரால் போற்றப்படுகின்றார். தாயார் பூமாதேவி நாச்சியார் கூப்பிய கரங்களுடன் மூலவரின் முன் வலப்பக்கத்தில் அமர்ந்து உள்ளார். வசுந்தரா என்றும் பூமிதேவி என்றும் திருப்பெயரை உடையவளாக இருக்கின்றார். விமானம் சித்தாந்த விமானம், தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி. எத்தனையோ திவ்ய தேசங்களுக்கு நம்மாழ்வார் பாசுரங்கள் அருளியிருந்தாலும் இந்த தலத்து பெருமானுக்கு கண்ணுப்பார் இல்லப்பன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தையே இப்பெருமானின் சிறப்பை காட்டும். 6 சுவைகளில் முக்கிய சுவையாகிய உப்புச்சுவையை தான் திரு அமுது செய்யும் பிரசாதங்களில் இருந்து இத்தலத்து எம்பெருமான் நீக்கி இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. உப்புச்சுவையை மனிதன் உணவில் இருந்து நீக்கினால் மற்ற புலன்களை அவனால் அடக்க முடியும் என்பதே இத்தலத்தின் சிறப்பம்சமாக திகழ்கின்றது. மிருகண்ட முனிவரின் மைந்தரான மார்க்கண்டேயர் திருமகளை தன் மகளாக பெறவும் திருமாலை தன் மருமகனாக பெறவும் இறுதியில் எம்பெருமானால் முக்தி உலகை பெறவும் வேண்டி இந்த திருத்துழாய் காட்டை அடைந்து இங்கு கடுமையான தவத்தை செய்யத் தொடங்கினார். தவத்திற்கு மகிழ்ந்த எம்பெருமான் திருமகளை இவ்வனத்தின் துளசி செடியில் அடியில் பிறக்குமாறு ஆணையிட்டு உரிய காலத்தில் தான் வந்து தேவியை மணந்து கொள்வதாகவும் வாக்களித்தார். அவ்வாறே மகாலட்சுமி திருத்துழாய் செடியின் கீழ் அவதரித்தார். மார்க்கண்டேயரால் வளர்க்கப்பெற்று மனப்பருவம் அடைகின்றாள் தேவி. பூமியிலிருந்து தோன்றியதால் பூமாதேவி என பெயர் பெற்றார். மகளுக்கு ஏற்ற மணாளனை பற்றிய கவலையில் முனிவர் வாடிய பொழுது பங்குனி திங்கள் ஏகாதசி அன்று திருவோண நாளில் ஒரு முதிய துறவியின் வடிவில் வந்த பெருமாள் தனக்கு பூமாதேவியை மனம் தருமாறு வேண்ட அந்தனரின் முதுமையை காரணம் காட்டி மார்க்கண்டேயர் மறுக்கின்றார்.
உடனே அந்தணர் வடிவில் வந்த எம்பெருமான் மார்க்கண்டேயரின் திருவடியை தன் திருக்கரங்களால் பற்றிக் கொண்டு தனக்கு அவளை மனம் செய்து கொடுக்காவிடில் தான் உயிர் தரிக்க மாட்டேன் என கூற, என் முதல்வி மிகச்சிறிய குழந்தை, அவளுக்கு உப்பிட்டு சமைக்க கூட தெரியாதே என்று மார்க்கண்டேயர் மறுக்க, அவள் உப்பிடாமல் அளிக்கும் உணவையும் அன்போடு ஏற்பேன் என்று சொன்னதனால் மார்க்கண்டேயர் மனம் மகிழ்ந்து திருமகத்துக்கு சம்மதிக்கின்றார். பிறகு தான் யார் என்று காட்ட பெருமானின் பண்பில் புலமைந்த மார்க்கண்டேயர் பூமி தேவியுடன் இத்தலத்திலேயே பகவான் திருமண கோலத்துடன் அருள் பாலிக்க வேண்டும் என்றும், இவ்விடம் மார்க்கண்டேய கஷேத்திரம் என்று தன் பெயரால் விளங்க வேண்டும் என்றும், உப்புச்சுவையற்ற உணவையே தன் திரு அமுதாக ஏற்க வேண்டும் என்றும், இவ்வுலக வாழ்வின் முடிவில் தனக்கு முக்தியை அருள வேண்டும் என்றும் வரம் கேட்க, எம்பெருமானும் அதனை அருளி பெரிய திருவடியாகிய கருடனை கொண்டு அனைவருக்கும் திருமண ஓலையை பெறச் செய்கின்றார். பிரம்மன் முதலானோர் திருமணத்தில் கலந்து கொள்ளவும், ஐப்பசி திங்கள் திருவோணம் கூடிய தசமி நன்னாளில் ஒப்பளியப்பன் பூமாதேவி திருக்கல்யாணம் நடைபெற்றது. இப்பெருமான் மண்ணுலகில் இறங்கி அர்ச்சாவதாரத்தில் விளங்குவதால் ஆகாஷ நகரம் என்று திருப்பெயர் இவ்வூருக்கு ஏற்பட்டது. திவிதேசத்தின் பெருமை இவ்வாறு இருக்க, தீர்த்தத்தின் பெருமையும் மிக புகழ் வாய்ந்தது. இத்தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி என்று பெயர் உடையது. இரவிலும் இதில் நீராடி புனிதமடையலாம். தேவசர்மா என்ற அந்தணன் புலனடக்கம் இல்லாமல் ஜெய்மினி முனிவரின் மகளிடம் முறை தவறி நடக்க, ஜெய்மினி முனிவர் சக்கரவாக பறவையாக ஆகுமாறு சபிக்கவும், தேவசர்மா பறவை உருக்கொண்டு அகோராத்திரி புஷ்கரணியின் கரையில் அமர்ந்திருக்கின்றார். திடீரென ஏற்பட்ட புயலால் அம்மரம் குளத்தில் சாயவே, அதில் அமர்ந்திருந்த அந்த தேவசர்மா பறவையின் மீது புனித தீர்த்தம் பட்டதனால் பறவை உரு நீங்கி அந்தணன் வடிவு பெற்று முக்தி உலகை நோக்கி பயன் செய்கின்றான். அதனை தடுத்த வருணனின் ஏவலாளர்களிடம் அகோராத்திரி புஷ்கரணியின் பெருமையை கூறிவிட்டு முக்தியை அடைகின்றான் என்று புராணம் கூறுகின்றது. இன்றும் ஒவ்வொரு சிரவணத்து அன்றும் பெருமானின் சன்னதியில் சிரவண அகண்ட தீபம் ஒரு தூய அடியவரால் ஏற்றப்பெற்று கொதிக்கும் நெய்யில் விளங்கும் தீப்பந்தத்தை அங்கி ஒப்பளியப்பனின் அருளாற்றலோடு திருக்கோவிலை மேலதாளத்துடன் அவர் வலம் வரும் பொழுது அவர் நாவில் இருந்து வருகின்ற பேச்சுக்கள் எல்லாம் எம்பெருமானின் அருள் வாக்காக இருந்து அண்டி வந்த அனைவருக்கும் ஆறுதல் அளிப்பதை இன்றும் காணலாம். இப்படிப்பட்ட உப்பில்லாத எம்பெருமானுடைய திருக்கோலத்தில் தான் இன்று நம் அனந்த பத்மநாபன் நமக்கெல்லாம் அருள் பாலித்து வீதி வளம் வந்த ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.